Let's go. Okay. One side, the other hand. Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஈஸ்ட் ஆப்பிரிக்கால உகாண்டால உள்ள என்டேபில் இருக்கக்கூடிய ஒரு அழகான காட்டேஜ்க்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். எங்க வீட்ல இருந்து என்டேபே போய் ரீச் ஆகிறதுக்கு 40 to 50 minutes ஆகும். இந்த 40 to 50 minutes ஹோல் டிராவல் ஜர்னியும் நாங்க ஃபாஸ்டா போற மாதிரி உங்களுக்கு எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸ் மறக்காம என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்டேஜ்ல தான் நாங்க எல்லாருமே ஸ்டே பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ முழுக்க இயற்கை அழகோட ரொம்ப ஃபன்னா ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டே பிளானுங்க. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்திருக்கோம். முதல்ல நீங்க பார்க்கறது கார் பார்க்கிங் ஏரியா, அடுத்ததாங்க குடிசை மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க காட்டேஜ். ஸோ இங்க வந்து ஃபுல்லா சுத்தி பெரிய பெரிய மரம்லாம் இருக்கு, அதுக்கு நடுவில் தாங்க காட்டேஜே இருக்கு. ஸோ வியூ பாருங்க, உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்ததா காட்டேஜ் டூர் பார்க்கலாம் வாங்க. காட்டேஜ் கொஞ்சம் சின்னதா இருந்தாலுமே ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்தது. இப்ப அடுத்ததா இந்த காட்டேஜை சுத்தி உள்ள அழகான செடி மரம் இதெல்லாம் வந்து பார்க்கலாம் வாங்க. இந்த காட்டேஜ்ல ஸ்விம்மிங் பூலுமே இருந்தது. நாங்க 1 night ஸ்டே பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ குளிக்கிறதுக்கும் ஃப்ரீ தான். நாங்க பே பண்ற மணியோட பிரேக்ஃபாஸ்டும் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க பாக்குறது கிட்ஸ் பிளே ஏரியா. அதே மாதிரி நைட் வந்து கேம்ப் ஃபயரும் இங்க தான் அரேஞ்ச் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது என்ன இடம் தானே யோசிக்கிறீங்க? என்டேபேல தாங்க உகாண்டாவுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. அதனால இங்க இருந்து ஃபிளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்கும் பார்க்கலாம். ஸோ நாங்க அதை பார்க்க முடியுதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சைடு தான் டேக் ஆஃபா? எல்லாரும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா பேசி இருந்துட்டு இப்போ நாங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒயிட் சாண்ட் பீச்சுக்கு தாங்க கிளம்ப போறோம். ஒயிட் சாண்ட் பீச்சுமே என்டேபேல தான் இருக்கு. ஸோ எங்க காட்டேஜ்ல இருந்து ஒரு 10 minutesல ரீச் ஆகிடலாம். இப்போ வாங்க இந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஒயிட் சாண்ட் பீச் என்டேபே ஏர்போர்ட் கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி இந்த சைட்ல பாருங்க நிறைய ஃபிளைட்ஸ் எல்லாம் நிக்குது. இது ஏர்போர்ட் கிடையாது, ஒர்க்கிங்ல இல்லாத ரிட்டையர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாமே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு ஃபிளை பண்றது கிடையாது. ஏவியேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு ஒரு விசிட் கொடுங்க. ஸோ இப்போ நாங்கள் எல்லாரும் ஃபைனலி ஒயிட் சாண்ட் பீச்சை ரீச் ஆகிட்டோங்க. இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்கு, அடல்ட்ஸ்க்கு தனியாக சில்ட்ரனுக்கு தனியாக. அதே மாதிரி உள்ளே வந்து ஈட்டபிள்ஸ்லாம் அலோடு கிடையாது. நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த பீச்சுக்கு. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உகாண்டாவுடைய ரொம்ப அழகான ஒயிட் சாண்ட் பீச். எனக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே வாவ் அப்படின்னு சொல்லாமல் இருக்க முடியல. ஒயிட் சாண்ட், லேக் விக்டோரியாவுடைய அழகான வியூ, குளிர்ந்த காற்று. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, ஃபேமிலியாக வந்தாலும் சரி, கப்பிள்ஸாக வந்தாலும் சரி, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸிங்கான லேக் விக்டோரியாவுடைய அழகை ரசிச்சுட்டு இந்த ஓரத்தில் உட்காந்துருந்தேன். So we are enjoying the beach. நான் ஃபர்ஸ்ட் டைம் லேக் விக்டோரியாவுக்கு வரும்போது ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யூஸ்வலாக கடலில் தான் வேவ்ஸ், அதாவது அலைகள் வரும். ஆனால் இந்த ஏரியில் எப்படி அலைகள் வருது அப்படின்றதாங்க. லேக் விக்டோரியா தான் இந்த உலகத்தோட 2வது மிகப்பெரிய ஏரி. ஸோ இதோட பரப்பளவு ரொம்ப அதிகங்க. ஸோ காற்று ரொம்ப பலமாக வீசும் போது அதோட வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுது. காற்று கம்மியாக இருந்தால் வேவ்ஸும் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கு. பீச்னா பெரியவங்களை விட குட்டி பசங்களுக்கு தான் கொண்டாட்டம்னு சொல்லணும். எல்லாரும் ரொம்ப ஜாலியாக உட்காந்து மணல்ல வந்து வீடு கட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லேக்ல போட் சஃபாரி, அதே மாதிரி வாட்டர் மோட்டார் சைக்கிள் ரைட்ஸ் இப்படி எல்லாமே இருக்கு. நம்ம பே பண்ணி இதெல்லாம் போற மாதிரி இருக்கும்.
இப்போ கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடு வந்துட்டு இப்போ பால் காய்க்க போகிறாங்க போல். ஸோ இப்போ அந்த வீட்டுக்கு வந்து போகலாம் வாங்க. இதான் வந்து என்ட்ரன்ஸுங்க. என்ட்ரன்ஸில் வந்து பாருங்கள் 2 ஸ்ட்ரா வச்சுருக்காங்களா. இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். அடுத்ததாக ஒரு டோர் இருக்குது. ஸோ இந்த டோருக்குள்ளேயே நம்ம உள்ளே போகணும். இப்போ திருப்பி இன்னொரு டோர் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா அடுத்ததாக இன்னொரு டோர் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. இதாங்க வீடு. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. Do you hear that? My sanity about to break while everyone I know's out. ஸோ இந்த பிளேஸ் வந்து அன்டவுட்டட்லி ஒரு ஹேப்பனிங் பிளேஸ் தாங்க சொல்லணும். இங்கே பாருங்கள் ஆஃப்ரிக்கன் மக்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக வந்துட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, ஃப்யூச்சரை நினச்சும் கவலைப்பட மாட்டாங்க. ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நம்ம எப்படி இருக்கோம் அதை தாங்க யோசிப்பாங்க. ஸோ அதுதாங்க லைஃப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஆஃப்ரிக்கன் மக்கள் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணணுங்க. லைஃப்பில் வந்துட்டு நேற்று என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க போகுது அதெல்லாம் நினச்சி கவலையே படக்கூடாது. நம்ம இன்னைக்கு நாளை நல்லா என்ஜாய் பண்ணணும். Oh my God. Let's go. Okay. One side, the other hand, raise up. Where they gonna be seen? Namaste. Here we go, sis. Eternal Africa. இந்த டான்ஸ் பாருங்க உண்மையிலே வேற லெவல்ல. ஸோ லைஃப்ல என்னைக்குமே நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணணும். மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்கே நம்ம போகக்கூடாது. எனக்குமே டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஆஃப்ரிக்கன் டான்ஸை ரொம்பவே அட்மையர் பண்ணுவேன். அவங்க லெவலுக்குலாம் எனக்கு ஆட வராது, பட் ஸ்டில் அவங்க ஆடுறதை ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் ஒயிட் சாண்ட் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் காட்டேஜ்க்கு நாங்கள் கிளம்பிட்டோம். காட்டேஜ்ல நைட்டு கேம்ப் ஃபயருக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் வந்துட்டு ப்ரௌனி செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இதை எல்லாருமே சேர்ந்து கட் பண்றதா எங்களுடைய அடுத்த பிளான். ரொம்ப சூப்பரான ஹோம்மேட் ப்ரௌனி. ஸோ மேலே டாப்பிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸ் எல்லாரும் எப்படா கட் பண்ணுவோன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த மொமெண்ட்டை பார்க்கலாம் வாங்க. நைட் டின்னருக்கு வீட்டில் இருந்தே லைட் ஃபுட்டாக சப்பாத்தி இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஹோட்டலில் கொஞ்சம் ஃபுட் ஆர்டர் பண்ணோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காட்டேஜில் எங்களுக்காக ரொம்ப சூப்பரான கேம்ப் ஃபயரும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், எங்கள் ட்ரிப்புடைய பெஸ்ட் பார்ட்டே இந்த கேம்ப் ஃபயர் தான். யார் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ இந்த கேம்ப் ஃபயரை நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆமாம், ஷார்ட்ஸ் கொடுங்க எனக்கு. சூப்பர் கேளா மேல. Thank you my friend. Thank you. நெக்ஸ்ட் டே மார்னிங் பேர்ட்ஸுடைய சத்தத்தை அமைதியாக கேளுங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். அப்படியே இப்போ நடந்து போய் கார்டனுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நான் டே 1 மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. டே 2ல் நாங்கள் என்னென்ன பண்ணோம், எங்கெல்லாம் போனோம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம், என்ன ஸ்பெஷல் ஃபுட்ஸ் சாப்பிட்டோம், அதெல்லாம் பார்ட் 2ல் பார்க்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கோழி கூற சத்தம் கேட்டுச்சுங்க. எனக்கு அப்படியே கிராமத்திற்கு ஃபீல் தான் வந்தது. உகாண்டால இப்படி இன்னும் நிறைய அழகான பிளேசஸ்லாம் இருக்கு. நிறைய பேர் ஆப்பிரிக்கானா வைல்ட் லைஃப் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நேச்சர், பீச்சஸ், ரெசார்ட்ஸ், பீஸ்ஃபுல்லான பிளேசஸ், இப்படி நிறைய ஹிடன் ஜெர்ம்ஸ் ஆப்பிரிக்கால இருக்கு.
அதையெல்லாம் கண்டுபிடிச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் உங்களால் நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.